புய்வாழ்த்தவாக. நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். போன வீடியோவில் போஸ்டர்ஸ் பேனர்ஸ் பற்றி பார்த்தோம். உங்கள் தலைவருக்கு புண்ணியத்தை சேர்க்க போகிறீங்களா இல்லைனா பாவத்தை சேர்க்க போகிறீங்களான்றது உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைவர்களுக்கான சிலைகள் நிறைய இடத்துல அந்த கட்சி தலைவர்களுக்கான சிலைகள் அமைக்கப்படுது. நிறைய இடத்துல அமைக்கப்படுது. இது சில இடங்களில் டிராஃபிக்கு பெரிய பிரச்சனையாகவுமே இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் இதில் புரியாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலை வைக்கிறனால என்ன பயன்? இதுலேயும் நான் கட்சி பாகுபாடுன்னு பேசலை, இந்த கட்சி அந்த கட்சின்னு பேசலை. காமனாகவே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு சிலை உங்கள் தலைவருக்கு வைக்கிறனால உங்களுக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு தலைவர் இருந்ததுக்கு அடையாளமாக அந்த சிலைகள் அமைக்கப்படலாம், அதுக்காக தான் அமைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், அதுக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு அந்த செலவில் நீங்கள் வீடு கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த புண்ணியம் அந்த ஆத்மா சொர்க்கலோகத்தை அடைவதற்கு உதவியாக இருக்கும். அட்லீஸ்ட் அவங்களுடைய கர்மாவாது குறைஞ்சதாக இருக்கும். அவங்க ஞாபகார்த்தமாக அந்த ஒரு குடும்பமாவது காலத்துக்கும் அந்த தலைவருடைய பெயரை சொல்லும். மாறாக நீங்கள் வைக்கிற சிலையினால் வர டிராஃபிக், இதுக்கப்புறம் வரப்போகிற கன்ஜெக்ஷன்ஸ், பாப்புலேஷன்ஸ், இதனால் கண்டிப்பாக அந்த சிலையை, எந்த சிலையாக இருந்தாலும் சரி, அதை மக்கள் திட்ட தான் போகிறாங்க. இது ஃப்யூச்சரில் நடக்க தான் போகுது. இவருக்கு எதுக்கு இங்கே சிலை, இவருக்கு எதுக்கு இந்த இடத்துல சிலை, இதுக்கு பதிலாக இதை பண்ணிடலாமன்னு எல்லாருமே மனசை நினச்சிட்டு இருக்க விஷயத்தை தான் நான் இப்போ இங்கே வீடியோவாக சொல்லிகிட்ருக்கேன். இந்த சிலைகளுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி ஒரு சிலைக்கு நீங்கள் செலவு பண்ணுற எக்ஸ்பென்ஸை ஒரு ஏழைக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த புண்ணியம் உங்களை சேரும். காலத்திற்கும் அந்த குலம், அந்த குடும்பத்தில் பிறக்கிற ஜென்ரேஷன்ஸ் அந்த தலைவருடைய பேரை சொல்லும். இந்த தலைவருடைய இந்த பிறந்த நாளுக்கு ஒரு சிலை திறக்கிறதுக்கு பதிலாக ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்கப்பா, 92ஆம் பிறந்தநாளில் இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஜென்ரேஷன், அந்த ஜென்ரேஷனுக்குமே நிற்கும். அந்த புண்ணியம் அந்த தலைவரையும் அவர் குடும்பத்தையும் சேரும். நான் போன வீடியோவில் சொன்னேன், இந்த வீடியோலையும் அதே தான் சொல்கிறேன். இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது பொதுமக்களாகிய நாம் தான். நம்ம விரும்புகிறவங்க நம்ம கூட இருக்கணும், காலமும் அவங்க பெயர் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வைக்கிற சில நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்கு இது கேள்விக்குறியாக தான் இருக்க போகுது. ஏன்னா எதையுமே சிலை வச்சு அவங்க ஞாபகம் வச்சுக்க போகிறது இல்லை. நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பேரை வரலாறில் கொண்டு வருமே தவிர கண்டிப்பாக சிலைகள் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். சிலை வைப்பதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி ஒரு ஏழைக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா, காலத்திற்கும் உங்கள் பேர் வரலாற்றில் நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. டிசிஷன் இஸ் யுவர்ஸ் ஆஸ் ஆல்வேஸ். அதாவது முடிவு உங்கள் கையில் எப்போதும் போல். நன்றி, வணக்கம், புய்வாழ்த்தவாக. ஆனந்தம், ஆத்மானந்தம்.